அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோவில்லிருந்து முதல்ல இந்த நம்முடைய பகவானுடைய இந்த பிறந்த மாதம் ஆகஸ்ட் 15 பகவானோட பிறந்த நாள். இந்த மாதத்தில் இதை படிப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னா கொஞ்சம் லேசா ஒரு உடல் நலம் கொஞ்சம் அது இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. பகவானோட இந்த பிறந்த நாள் மாதத்துல நாம வந்து இத படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால இத வந்து கேன்சல் பண்ணாம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நேற்று ஆக்சுவலாக இதுக்கு சமாதிக்கு போய் ஒரு பகவானை பார்த்துட்டு வந்தோம். எனக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்படிங்கிறது நேற்று காலையில இருந்தே ஒரு ஆசிரம் போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்தது நேற்று. அதனால போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தோம். நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது போயிட்டு வந்தது. அது எப்பயுமே இருக்கும் தானே. இப்ப நம்ம அததான் இந்த அஃபோரிசம்ல படிக்க போறோம். ஒரு சோல் வந்து இன்னொரு சோலோட அட்ராக்ட் ஆகும். நமக்கெல்லாம் பெரிய சோல் அவங்க. அந்த சோலோட எப்பயுமே நம்முடைய இந்த சின்ன சோல், ஸ்மால் எஸ் போட்டுக்கலாம், அது நம்ம அட்ராக்ட் ஆகுறதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போ வந்து 2 அறிவிப்பு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் நானு. தங்கமணி இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்களாமா? தங்கமணின்னு ஒருத்தவங்க ரெகுலரா வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இப்ப ஃப்ரீ இல்லையா இருக்கலாம். ஓ அப்படியா? சரி. அவங்க தூத்துக்குடி, பட் ஷீ இஸ் வொர்க்கிங் இன் a school as HMR something அப்படி ஓ சொல்லிருக்காங்க. சரி சரி, ஓகே. அவங்க வந்து சரி, நான் அவங்கள்ட்ட அப்ப பேசிக்கிறேன். அது ஒண்ணு. இரண்டாவது வந்து இந்த பிரார்த்தனா இதழ் வந்துருச்சு ஆகஸ்ட் பகவானோட. அது நமக்கு எப்படி இது அமைஞ்சது அப்படின்னே தெரியல. ஆரம்ப காலத்துல இருந்து இது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஒரு பிரார்த்தனை வந்து அன்னையினுடைய பிறந்த நாளுக்கு வரும், அடுத்த பிரார்த்தனை வந்து பகவானோட பிறந்த நாளுக்கு வரும். அது வந்து ரொம்ப ஒரு எப்பயுமே எனக்கு அற்புதமான விஷயமாக அது இருக்கும். ஒவ்வொரு பிரார்த்தனாவுக்கும் இப்படி வேலை செய்யும்போது இந்த முறை பிரார்த்தனா வந்து வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் உங்க கைகளுக்கு வந்து சேரும். அதாவது செவ்வாய் அல்லது புதன்கிழமை போல உங்க எல்லாருக்கும் பிரார்த்தனா வந்து சேர்ந்துரும். அது வந்து இது ஏன் இப்ப புதுசா சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, சாவித்திரியில் தியானம் ஓவியங்கள் அப்படின்ற ஒரு கட்டுரையை வந்து அதுல இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னு சொன்னா அந்த பெயிண்டிங்ஸ வந்து நம்ம போய் பார்க்கிறோம், அப்புறம் அதுல கீழே எழுதியிருக்கிற சாவித்திரி லைன்ஸையும் படிக்கிறோம் நம்ம. சில சமயம் அந்த லைன்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு பொருள் தெரியாம போயிடுது. அதனால நான் என்ன ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஓவியங்கள் வந்து அதுல வராது. ஏன்னா அதுக்கான நமக்கு அனுமதி கிடையாது அந்த ஓவியங்களை வந்து அதுல பப்ளிஷ் பண்றதுக்கு. அந்த ஓவியங்கள் அந்த வரிகள் தாங்கி இருக்கும் இல்லையா, அந்த வரிகளுக்கு மட்டும் ஒரு விளக்கம், தமிழ்ல விளக்கம் கொடுக்கிறேன் நானு அந்த சாவித்திரி வரிகளுக்கு. அதை தொடர்ந்து கூட்டாவுக்கு அன்னை சொன்ன விஷயங்கள், ஏன்னா கூட்டாம்மா வந்து அதை வரையும் போது ஒவ்வொரு ஓவியத்துக்கும் ஒரு சின்ன சின்ன தகவல்கள்லாம் சொல்றாங்க. அது வந்து மை சாவித்ரி ஒர்க் வித் த மதர் அப்படின்ற ஒரு புத்தகம் ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்ல இல்ல. அந்த புத்தகத்துல வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அதையும் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து அதை கொடுக்குறேன். ஒவ்வொரு ஓவியத்தோட சம்பந்தப்பட்ட அந்த சின்ன விஷயங்கள், அன்னை பகிர்ந்து கொண்ட விஷயங்கள், அன்னை கூத்தாவிடம் பகிர்ந்து கொண்ட விஷயங்களும் அதுல வந்து இடம்பெறுகிறது. இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 2 ஓவியங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்க வேண்டியிருந்தது, நிறைய பக்கங்கள் ஆயிடுச்சு.
இனிமே வந்து அந்த 472 ஓவியங்களுக்கான விளக்கங்கள் வந்து இனி வரும் பிரார்த்தனா இதழ்கள்ல அது வரும். அத வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் வந்து சித்ரா கணபதி அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. ஆர்வம் அப்படிங்கிறத பத்தி. ஸோ அதையும் அது வந்து மலர்களோட சம்மந்தப்படுத்தி அத வந்து எழுதியிருக்காங்க. 2வது இது. 3வது வந்து வழக்கம் போல இங்கிலீஷ் ஆஃப் சாவித்ரி. அது வந்து புக் 2 கேண்டோ 1 முடியுது. கேண்டோ 2வும் அதுல ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க வந்து அந்த ஆங்கில வரிகள் தான் அதுல இருக்கு. தமிழ் படுத்தி நான் அதுல சொல்லல. ஆங்கில வரிகளுக்கு அப்படியே வந்து தமிழ் விளக்கம் இருக்கு. அதனால அத கொஞ்சம் நீங்க நாள் எடுத்துக்கிட்டா கூட பரவால்ல. ஒரு நாளைக்கு ஒரு 2 சென்டென்ஸ் மட்டும் அத வந்து உள்வாங்கி படிச்சீங்கன்னா, அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த தகவல வந்து உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்ப வந்து நம்ம வகுப்பிற்கு போகலாம். யாராவது வந்து உங்களுக்கு பிரார்த்தனா புத்தகம் வேணும் அப்படின்னீங்கனாக்கா, நீங்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் அட்ரஸ் அனுப்புங்க. நான் வந்து உடனே அது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நான். யாருக்கு தேவையோ, இல்லாட்டி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஏதான இருந்தாலும், அது எல்லாத்தையுமே எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு தெரிவிக்கணும். அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வந்து அஃபோரிசம் தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம் நம்பர் 10 அதுதான் சென்ற வாரம் பார்த்தோம். மை சோல் நோஸ் தட் இட் இஸ் இம்மார்டல், பட் யூ டேக் அ டெட் பாடி டு பீசஸ் அண்ட் கிரை ட்ரையம்பன்ட்லி, வேர் இஸ் யுவர் சோல் அண்ட் வேர் இஸ் யுவர் இம்மார்டாலிட்டி. இது வந்து அடுத்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம் நம்பர் 11ஓட ஒரு கண்டினியூட்டி, அதோட ஒரு ப்ரீவியஸ் இது மாதிரி இது இருக்கு. அது அடுத்ததுல பார்க்கலாம். இம்மார்டாலிட்டினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக நீண்ட விளக்கம் வந்து அன்னை கொடுத்திருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்குது. அதையும் அன்னைக்கு படிக்கலாம். It has often been repeated, but except in certain cases, very rarely understood, that only like knows like. If this were understood, a great deal of ignorance would vanish. அதாவது ஒரு ஆன்மா தான் இன்னொரு ஆன்மாவை அறிய முடியும். இது வந்து இது ஆன்மாங்கிறது எங்க இருக்கு? இப்ப ஆன்மாங்கிறது ஒண்ணு போயிடுச்சுன்னா உடம்பு வந்து டெட் பாடி தான். அந்த உடம்புக்கு அதுக்கு மேல அதுக்கு உயிர் கிடையாது. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஆன்மா இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மாவின் வெளிப்பாடாக தான் இந்த உடல்கள் இருக்கு. இது வந்து இந்த உடல் அப்படிங்கிறது இது ஒரு கருவியாக தான் செயல்படுகிறதே தவிர, இதுல வந்து ஆன்மா எங்க இருக்கு, இல்லாட்டி மனம் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து இத டிசைட் பண்ணி எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. Only the soul can know the soul, and on each level of being, only the equivalent level can recognize the other. Only the divine can know the divine, and because we carry the divine in ourselves, we are capable of seeing him and recognizing him. But if we try to understand something of the inner life by using our senses and external methods, the result is sure to be total failure, and we shall also deceive ourselves totally. இத வந்து திருப்பியும் இன்னைக்கு படிச்சு பார்க்கும்போது சாவித்திரியில வர்ற ஒரு வரி எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்க வந்து அத பார்க்கணும்னா பார்க்கலாம். பக்கம் வந்து 399, அதாவது புக் 5 கேண்டோ 2 ஓட கடைசி, புக் ஆஃப் லவ் அதோட கடைசி இது, கடைசி 4 லைன். Attracted as in heaven, star by star, they wondered at each other and rejoiced, and woe affinity in a silent gaze. A moment passed that was eternity's reign. An hour began, the matrix of new time. இது வந்து சத்தியவானும் சாவித்திரியும் அந்த முதலாக சந்தித்துக் கொள்ளும் அந்த இதை இங்க சொல்லுது. அப்போ attracted as to heaven, star by star, ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்திற்கு எப்படி அது வந்து ஈர்க்குமோ அது போல ஈர்க்குது அப்படின்னு பகவான் வந்து எழுதுறாரு. எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம் இதுக்கு.
அதாவது வேற எதுவும் பெருசா சொல்லாம, சூப்பர்ஃபிஷியலா இல்லாம, மேலோட்டமான விஷயமாக இல்லாமல், இந்த ஒரு சந்திப்பையே எப்படி ஒரு தெய்வீக சந்திப்பாக அவர் வந்து தன்னுடைய இந்த சாவித்திரியில் எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இது ஏன் இத சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க, புவனாமாவோட அந்த புக்க நாங்க பார்க்கும்போது, அந்த எடிட்டிங் ஒர்க்குக்காக செய்யும்பொழுது, அப்போ நெறைய திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சாவித்திரி படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. ஏன்னா, அத கம்பேர் பண்ணணும். அப்போ தமிழ்ல சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அவருடைய அந்த ஆங்கில புலமை பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே ரொம்ப மெய்சிலிர்க்க வைத்தது. ஏன்னா, ஒரு சாதாரண விஷயம் இது. அதாவது சாவித்திரி சத்யவான பார்க்குறா அவ்வளவுதான். ஆனா, அதை எவ்வளவு ஒரு நுணுக்கமாக, ஒரு உயர் நிலையில் இருந்து அதை பார்க்க முடியுமோ, அப்படி பார்த்து அவர் எழுதுகிறார். அப்படி நாம பார்க்கும்போது, அத சாதாரண ஒரு லெவல்லயே கண்கொண்டு நம்மால் பார்க்க முடியாது. கண்டிப்பா இதை படிக்கும் பொழுது, நமக்கு வந்து இன்னும் ஒரு உயர் நிலையில தான் உன்ன பார்க்க முடியுமே, தூய்மையான, உயர்வான நிலையில் தான் பார்க்க முடியுமே தவிர, இது மாதிரி சாதாரணமாக அதை அ அ நம்மால் அதை வாசிக்க முடிவதில்லை. இந்த 4 வரிய படிக்கும்போது அப்படிதான் இருந்தது. ஏன்னா, அந்த லைக் அ சோல் இதுல என்ன வருது? த சோல் கேன் நோ த சோல் அப்படிங்கிறது வந்து அத படிக்கும்போது உடனே இந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ எ மொமெண்ட் பாஸ்ட் தட் வாஸ் எட்டர்னிட்டிஸ் ரே அண்ட் அவர் பிகன் த மேட்ரிக்ஸ் ஆஃப் நியூ டைம். அதாவது ஒரு புதிய யுகத்தின் அந்த காலத்தின் தொடக்கமாக அந்த அந்த கணம் இருந்தது. ஏன்னு சொன்னா இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சத்யவான பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்க போகுது. சோ அது முக்கியமான ஒரு தருணம் இந்த உலகத்தின் பரிணாமத்தில். சோ அதனாலதான் அத நியூ மேட்ரிக்ஸ் ஆஃப் டைம்னே அவர் எழுதுறாரு. இந்த 4 வரியில எவ்வளவோ சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கூட எங்கேயோ அந்த அம்பாசமுத்திரம்னு நினைக்கிறேன். முதலாக அங்க போயிருந்தப்போ, இப்போ இருக்கிற அந்த பில்டிங் எல்லாம் அவர் ஒண்ணும் கட்டல, ஆரம்பிக்கல. அவருடைய வீட்டிலேயே வந்து ஒரு தியான மையம் வச்சிருந்தாரு. சோ அதுல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிருந்தாரு. அப்போ அது மாதிரி போகும்பொழுது எனக்கு தோணுனது இதுதான். ஏன்னா ஒரு 4 சாவித்திரி லைன வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தீசிஸே எழுதலாம். ஒரு பிஹெச்டி தீசிஸே எழுதலாம். அது மாதிரி எத்தன அதுல எழுதுறது? எத்தன வாங்குறது அது? சோ இதெல்லாம் வந்து பகவான் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதம் அப்படின்னு இது வந்து நம்ம சொல்லலாம். சோ இந்த வரிகள் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த அஃபோரிசம் படிக்கும்போது. அதே போல இன்னொன்னும் ஞாபகம் வந்தது. அதாவது அன்னை முதலாக பகவானை தரிசித்த நாள் என்னது சொல்ல முடியுமா? 29th March 1914. மார்ச் 29th. மார்ச் 29th வருஷம். 1914. 1914 மார்ச் 29. ஆனா இது அந்த ஒரு நாள் அப்படிங்கும்போது அப்போ பகவானுக்கு வந்து முன்னாடியே தெரியும். இத வந்து அவங்க பார்க்க கூட தேவையில்லை 2 பேரும். ஆனா பகவானுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க வந்து ஒரு இறை சக்தி படைத்த ஒரு தெய்வீக அன்னை தான் இங்க வரப்போறாங்க அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். ஆனா அது வெளியே சொன்னா யாரு புரிஞ்சுப்பாங்க? அதனால அவர் எதையுமே சொல்லவே இல்லை. பிற்பாடு அதெல்லாம் சொல்றாரு அவரு. அப்போ அதே மாதிரி அன்னையும் சொல்றாங்க. அந்த இது நெருங்க நெருங்க ஒரு ஆறா அப்படியே வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பகவானுடைய அந்த இது வந்து அந்த சூழல் என்னை ஆக்கிரமித்து கொண்டதுன்னு அன்னையும் தன்னுடைய டைரியில எழுதுறாங்க. அப்போ இவங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அந்த உணர்வு நிலையே 2 பேரும் சரிசமமாக இருக்கிறவர்கள் அப்படிங்கிறது தெரியுது. இது நம்முடைய பகவானுடைய அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த இத நாம பார்க்கலாம். இன்னைக்கு டெக்ஸ்ட் யாராவது வாசிக்குமா? வாசிங்க மீனாட்சி. பிகினிங்ல இருந்து படிக்கட்டுமாமா?
இல்ல பிகினிங் வேண்டாம். Only the soul. So Therefore, when you when you imagine. okay. So when you imagine. Okay. So when you imagine that you can know the secrets of nature and still remain in a purely physical consciousness, you are entirely deceived. And this habit of demanding concrete material proofs before accepting the reality of something is one of the most glaring effects of ignorance. With that attitude, any fool imagines that he can sit in judgment on the highest things and deny the most profound experiences. அடுத்த ரெண்டு பேரா வாசிச்சிருங்க. சரிங்க. It is certainly not by dissecting a body which is dead because the soul has departed from it that the soul can be found. Had the soul not departed, the body would not have been dead. It is to bring home to us the absurdity of this claim that Sri Aurobindo has written this aphorism. It applies to all judgments of the critical mind and to all scientific methods when they would judge any but purely material phenomena. Thank you. Thank you. So இது தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிங்க பவானி, வாசிங்க. ஆகவே முற்றிலும் தூல உணர்வில் இருந்து கொண்டே இயற்கையின் இரகசியங்களை அறிந்து கொள்ளலாம் என்று நீ கற்பனை செய்து கொள்வாயானால் நீ முழு ஏமாற்றம் அடைவாய். ஒன்றன் மெய்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கண்கூடான பருப்பொருளான ஆதாரம் தேவை என்று கோரும் வழக்கமானது அஞ்ஞானத்தின் மிகவும் வெளிப்படையான முனைப்பான விளைவுகளில் ஒன்றாகும். அந்த மனப்பான்மை இருக்கும்போது எந்த முட்டாளும் மிக மிக உயர்ந்த விஷயங்களை பற்றியும் தன்னால் தீர்ப்பு கூற முடியும் என்று கருதி கொண்டு மிக ஆழ்ந்த அனுபவங்களையும் மறுத்து கூறுகிறான். உடலை விட்டு ஆன்மா போய்விட்டதனால் உடல் இறந்து விட்டது. அந்த உடலை வெட்டி பார்த்து எப்படி ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியும்? ஆன்மா பிரிந்திருக்காவிட்டால் உடல் இறந்திருக்காதே. தூல உணர்வு கோரும் இந்த உரிமை எவ்வளவு மடத்தனமானது என்பதை எடுத்துக்காட்டவே ஸ்ரீ அரவிந்தர் இந்த சூத்திரத்தை எழுதியுள்ளார். முற்றிலும் பருப்பொருள் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை தவிர வேறு விஷயங்கள் பற்றி மதிப்பீடு செய்யும் மனமும் அறிவியல் ஆய்வு முறைகளும் சொல்லும் தீர்ப்புகளுக்கெல்லாம் இந்த கருத்துரை பொருந்தும். தேங்க்யூமா. தேங்க்யூ. ஸோ இது நமக்கு இப்போ புரியுது இல்லையா? சும்மா ஒரு பாடியை டிசெக்ட் பண்ணி பார்த்து அது எங்க இருக்கு, இல்லாட்டி ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் ஆன்மீகத்துல அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா சில டீச்சிங்ஸ்ல ஆன்மா அப்படிங்கிற ஒண்ணே கிடையாது, எல்லாம் மாயை, உலகமே மாயை, நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு மாய தோற்றம் அப்படின்னு சொல்ற ஒரு சாரார் இருக்காங்க. அது கொஞ்ச காலம் இந்தியாவுல இருந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய இது கொஞ்சம் மங்கி போச்சு. புத்திசம் இதுல எல்லாம் அவங்க அதான் சொல்லுவாங்க, சங்கரரோட அத்வைதம் அது மாதிரி விஷயங்கள்ல இந்த உலகமே எல்லாம் மாயை, அதனால இது ஒண்ணு கூட நிஜம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் ஒரு வைக்கப்பட்ட வாதம். அதெல்லாம் அது எதுவுமே நிஜம் இல்லை. அது மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆன்மான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அதே போல அந்த டிவைன் பீயிங்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க அதை முன்வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மைண்டை வச்சு அனலைஸ் பண்ணது. நேற்று சிந்தசிஸ் ஆஃப் யோகா படிக்கும்போது இதுதான் படிக்க முடிஞ்சது. சண்முகப்பிரியா, அது என்ன யோகம் நேற்று வாசிச்சோம், சொல்ல முடியுமா? ராஜயோகம். ராஜயோகம். ராஜயோகம் மூலமாக இந்த மனதை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணி பார்த்து கடைசியில ஒரு நிர்வாண நிலை எட்டின உடனே அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மற்ற யோகங்கள் வரும் பொழுது பகவான் என்ன சொல்றாரு, அங்கேதான் நம்மளோடதே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. அது முடிவில்லை, அங்கிருந்துதான் தொடங்குது. நாம் இந்த வாழ்க்கையை விட்டு ஓடி போவதல்ல நம்முடைய யோகம் அப்படிங்கிறது. ஆனா அந்த உயர் உணர்வை இந்த பூமிக்கு கொண்டு நம் வாழ்விலும் அதை பிரதிபலிக்க செய்ய வேண்டும். அதுதான் நம்ம யோகத்தின் கருவே அதுதான்
அப்படின்னு அவர் சொல்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்கம்மா. Mama. வாசிங்க லட்சுமி. Mama. The conclusion is always the same. The only true attitude is one of humility or silent respect before what one does not know and of inner aspiration to come out of one's ignorance. One of the things which would make humanity progress most would be for it to respect what it does not know, to acknowledge willingly that it does not know and is therefore unable to judge. We constantly do just the opposite. We pass final judgments on things of which we have no knowledge whatsoever and say in a peremptory manner, this is possible, that is impossible, when we do not even know what it is we are speaking of. And we put on superior as because we doubt things of which we have never had any knowledge. Men believe that doubt is a sign of superiority, whereas it is really a sign of inferiority. Skepticism and doubt are two of the greatest obstacles to progress. They add presumptuousness to ignorance. 21 November 1958. Thank you, Mark. அது skepticism. அது skepticism. Skepticism. Okay. Skepticism. கே Okay. மாதிரி skepticism. Thank you. தமிழ்ல யாரு வாசிக்கிறீங்க? யாராவது வாசிங்க. நான் வாசிக்கிறேன் மேடம். வாசிங்க. நாம் எப்பொழுதும் இந்த முடிவிற்கே வருகிறோம். தனக்கு தெரியாத ஒன்றன் முன்னிலையில் இருக்க வேண்டிய உண்மையான மனப்பான்மை, தாழ்மை, மோனமான மரியாதை இது ஒன்றுதான். அதோடு தன்னுடைய அஞ்ஞானத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்னும் ஆர்வம். மனித இனம் வேகமாக முன்னேறும்படி செய்யக்கூடியவைகளுள் ஒன்று தனக்கு தெரியாத விஷயத்தை மதித்தல், தனக்கு அது தெரியாது என்றும் அதனால் அது பற்றி தீர்ப்பு கூற இயலாது என்றும் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுதல். நாம் எப்பொழுதும் அதற்கு நேர் எதிரானதையே செய்கிறோம். நமக்கு ஒன்றுமே தெரியாத விஷயங்களை பற்றி முடிவான தீர்ப்புகள் கூறுகிறோம். இது சாத்தியம், அது சாத்தியம் இல்லை என்று சொல்கிறோம். நாம் என்னத்தான் பேசுகிறோம் என்பதை கூட அறியாத நிலையிலும் இப்படி சொல்கிறோம். நமக்கு ஒன்றுமே தெரியாத விஷயங்களை பற்றி சந்தேகத்தை கிளப்புவதால் நாம் மிக பெரிய அறிவாளிகள் ஆகிவிட்டதாக இருமாப்படைகிறோம். சந்தேகப்படுதல் ஏதோ உயர்விற்கு அடையாளம் என்பது போல் மனிதர் கருதி கொள்கின்றனர். உண்மையில் அது தாழ்வின் அடையாளம். ஐயுற மனப்பான்மையும் சந்தேகமும் முன்னேற்றத்திற்கு இரு பெரும் தடைகள் ஆகும். அவை அஞ்ஞானத்துடன் தாக துணிவையும் சேர்ந்து விடுகின்றன. 21 நவம்பர் 1958. நன்றி மேடம். நன்றி. நம்ம மொழி பொருந்திய பாதையில ஹியூமிலிட்டி பத்தி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த ரைட் அண்ட் த ராங் வே ஆஃப் பீயிங் ஹம்பிள் அப்படின்னு நாம படிச்சோம். இது 4வது சாப்டர்லயே இது வருது. It is very simple. When people are told be humble, they think immediately of being humble before other men. And that humility is wrong. True humility is humility before the divine. That is a precise, exact, living sense that one is nothing. இதான் ரொம்ப முக்கியமானது. That one is nothing, one can do nothing, understand nothing without the divine. That even if one is exceptionally intelligent and capable, this is nothing in comparison with the divine consciousness. And this sense one must always keep, because then one always has the true attitude of receptivity. A humble receptivity that does not put personal pretensions in opposition to the divine. ஷண்முகப்பிரியாதோட இது இருக்காமா? போடுறேம்மா, ஷேர் பண்றேம்மா. ஒரு few. சோ அந்த ஹியூமிலிட்டின்ற அந்த ஃப்ளவரை பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு புல் வகையை சேர்ந்ததா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கேவும். பட் மதர் எந்த மாதிரி எல்லாம் ஒரு பேர், எப்படி அது எந்த ஒரு அவதாரங்களும் செய்யாத ஒரு விஷயம் அன்னை செய்திருக்கிறார். அதாவது மலர்களுக்கு ஒரு ஆன்மீக மகத்துவம் இருக்கு அப்படின்றத
இது வரைக்கும் யாருமே சொன்னதில்ல. நம்ம இந்திய ஆன்மீகத்துல முதன்முறையாக அன்னை வந்து அவ்வளோ 800-900 மலர்களுக்கு வந்து இது போல ஆன்மீக மகத்துவத்தை சொல்லியிருப்பது நம்ம அன்னை மட்டும்தான். சோ அப்போ இந்த ஒரு ஹியூமிலிட்டி இருக்கும் பொழுது நாம ஹியூமிலிட்டி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து ஆமா சாமி போடுறது இல்லாட்டி அது கிடையாது. என்ன உண்மையாலுமே நமக்கு தெரியாத விஷயத்த ஆமா தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறது. One does not know and of inner aspiration to come out of one's ignorance. அப்பதான் நம்முடைய அந்த அறியாமையிலிருந்து நம்மால் வெளியே வர முடியும். அப்போ அந்த ஏற்பு திறன் நமக்கு வரும். அதை வந்து நாம அது என்னது அப்படின்ற அந்த உண்மையான ஞானத்தை பெறுவதற்கு நாம வந்து இது தயாரா இருக்கணும். இப்போ இங்க இந்த வகுப்பு அப்படின்னா கூட நீங்க வாசிக்கிறீங்க, ஆனா நீங்களே வந்து பல விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கிறீங்க. உண்டா இல்லையா? ஹியூமிலிட்டி சம்பந்தமா வேற ஏதானும் இருக்கா? சிந்தசிஸ் ஆஃப் யோகா, லைஃப் டிவைன் அது மாதிரி யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? எஸ், தேங்க்யூ. என்ன ஒரு அழகான ஒரு மலர் பாருங்க, புல்லு மாதிரி இருக்கு, ஆனா அடோரபிள் இன் இட்ஸ் சிம்பிளிசிட்டி. எவ்வளவு அந்த ஒரு சிம்பிளா இருக்கிறதுலயே அந்த ஹியூமிலிட்டி. வா, சூப்பர். அம்மா மதர் சிம்பலுடைய 2வது குணமாவே ஹியூமிலிட்டி ஹியூமிலிட்டி சொல்லியிருக்காங்க. எஸ், அந்த சின்சியரிட்டி, ஹியூமிலிட்டி. அதுல முக்கியமா ஒரு ஹைலைட்டட் லைன் வந்து இட் இஸ் ஹியூமிலிட்டி பிஃபோர் த டிவைன். ஹியூமிலிட்டி அதுதான் இப்ப நம்ம வாசிச்சோம் இப்ப இல்லையா? நீங்க சொன்னது அதாம்மா. ஹியூமிலிட்டி பிஃபோர் த டிவைன். அதே மாதிரி நமக்கு எல்லா விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. அந்த தெரியும்னு காட்டிக்கிறவங்க எல்லாம் கடைசியில வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு மதர் சொல்லுவாங்க, ஒரு பெனவலன்ட் ஸ்மைலோட பாரு அப்படின்னு. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரியாத. இந்த கொட்டி கிடக்குற இவ்வளவு விஷயத்துல எண்ணமெல்லாமும் இருக்கு. நமக்கு அதை பத்தி என்ன தெரியும்? நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு இருக்கிறது ஒரு லிமிட்டடான ஒரு, நாம இப்ப இதை படிக்கிறோம்னா அடுத்த நாள் கேட்டீங்கன்னா கூட, இது அடுத்த நிமிஷம் கேட்டா கூட நமக்கு மறந்துருக்கும், இது என்னங்கிறது ஞாபகம் இருக்காது. சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த ஹியூமிலிட்டி வந்து நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்மளால அந்த that which would make humanity progress most would be for it to respect what it does not know. நமக்கு என்ன தெரியலையோ அப்பதான் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். To acknowledge willingly that it does not know and is therefore unable to judge. அது நமக்கு தெரியாததுனால நாம ஜட்ஜும் பண்ண முடியாது. யாரையும் வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அன்னை அன்பர்களாக இருக்கிறவங்க முக்கியமா வந்து இத ஒரு பாயிண்டா வச்சுக்கணும் எப்பயுமே. தயவு செஞ்சு யாரையும் வந்து நம்ம சர்க்கிள்ல இல்லை மட்டும் இல்லை, வெளியில பழகுறவங்கள்ட்டையும் அந்த ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிறத அதை ஓரமா வச்சிடணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுமா இருக்கும், நிறைய பெரிய ஆளா இருக்கலாம். ஏன்னா இதை முக்கியமா கத்துக்கிட்டது, நான் கத்துக்கிட்டது இங்க யாரும் இல்லைதான், ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் எவ்வளவோ ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இங்க வந்து உட்காந்துருப்பாங்க. சாதாரணமா ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க அது போல இங்க. அது வந்து ஒரு பெரிய லிஸ்டே போகும், அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதுல போய் யார வந்து ஜட்ஜ் பண்றது, என்ன பண்றது? அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க, உலக எல்லா லெவல்லையும், நாட் ஓன்லி நாலேஜ், பல லெவல்லையும் ஒரு திறமை இருக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆரோவில்ல வந்து இதெல்லாம் ஒரு நிறைய கத்துக்கக்கூடிய ஒரு இடம். வந்து ஒரு அன்னை உருவாக்கி கொடுத்த ஒரு பொக்கிஷம் ஆக்சுவலா. ஸோ வி கான்ஸ்டன்ட்லி டூ ஜஸ்ட் தி ஆப்போசிட். நாம எப்பயுமே வந்து இதற்கு நேர்மாறாதான் இதை செய்வோம். We pass final judgments on things of which we have no knowledge whatsoever. அப்ப நமக்கு வந்து இந்த எல்லாத்த பத்தியும் ஒரு விஷயத்தை எல்லாம் நாம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், அது ஒரு தீர்மானம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அது வந்து தவறான ஒரு விஷயம். இது முடியும், இது முடியாது, அது மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். So men believe that doubt is a sign of superiority. இதுவும் மனிதர்களுக்குள்ள ஒரு குறைபாடு. இதுவும் எங்கெல்லாம் அந்த சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாம் தான் பெரிய சுப்பீரியரான ஆளு, நான் யாரையும் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டேன்
எந்த குருவையும் நான் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் சிலர் சொல்ல கேட்டது உண்டு. அப்படி நம்பலன்னா யாரதான் நம்ப போறாங்க? அவங்களோட விஷயத்தையே அவங்க நம்ப மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனா அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றுதான் இந்த உலகத்துல வந்து என்னைக்குமே இருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கு அப்படிங்கிறது மறந்துடுறாங்க பலர். அன்னை வந்து ஃபெய்த் அப்படின்னு ஒரு மலருக்கு பேர் கொடுத்திருக்காங்க. அந்த மலர் போட முடியுமா? போடுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அந்த ஃபெய்த். டவுட் அப்படின்னா அது ஃபெய்த், நம்பிக்கை. ஸ்கெப்டிசிசம் அண்ட் டவுட் ஆர் டூ ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அப்டக்கிள்ஸ். ஸோ இந்த ஒரு ஐயுறவு மனப்பான்மையும் சந்தேகமும் இது வந்து ஒரு பெரிய தடைக்கற்கள், நம்முடைய முன்னேற்றத்திற்கான ஒரு தடைக்கற்கள். ஸோ they add presumptuousness to ignorance. நம்முடைய அறியாமைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இது சேர்க்குது, அவ்வளவுதான். அடுத்தது யாராவது வாசிங்க. அஃபோரிசம் நம்பர் 11. படிக்கட்டுமாமா? படிங்க மீரா. Aphorism number 11. Immortality is not the survival of the mental personality after death, though that also is true, but the waking possession of the unborn and deathless self, of which body is only an instrument and a shadow. There are 3 statements here which have raised questions. First, what is the mental personality? In each human being, the body is animated by the vital being and governed or partially governed by a mental being. This is a general rule, but the extent to which the mental being is formed and individualized varies greatly from one individual to the next. In the great mass of human beings, the mind is something fluid which has no organization of its own, and therefore it is not a personality. And as long as the mind is like that, fluid, unorganized, with no cohesive life of its own and without personality, it cannot survive. What made up the mental being dissolves in the mental region when the body, the substance which made up the body, dissolves in the physical substance. But as soon as the mental being is formed, organized, individualized, and has become a personality, it does not depend. It no longer depends on the body for its existence, and it therefore survives the body. The Earth's mental atmosphere is filled with beings, mental personalities, which lead an entirely independent existence even after the disappearance of the body. They can reincarnate in a new body when the soul, that is to say, the true self, reincarnates, thus carrying with it the memory of its previous lives. தேங்க்யூமா. தமிழ்ல யாராவது வாசிங்க. நான் படிக்கட்டுமாமா? தமிழ்ல வாசிங்கம்மா. அஃபோரிசம் சூத்திரம் 11. அமரத்துவம் என்பது மரணத்திற்கு பின்னரும் வளர்ச்சி பெற்ற மனோமய ஜீவன் அழியாதிருப்பதன்று. அதுவும் உண்மைதான் என்ற போதிலும் அதுவே அமரத்துவம் அன்று. விழி நிலையிலும் பிறப்பும் இறப்புமற்ற ஆத்மனில் வாழ்வதே அமரத்துவம். உடல் ஆத்மனின் ஒரு கருவி மட்டுமே, அதன் நிழல் மட்டுமே. இங்குள்ள 3 வாசகங்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளன. முதலாவது கேள்வி, வளர்ச்சி பெற்ற மனோமய ஜீவன் என்றால் என்ன என்பது. ஒவ்வொரு மனித ஜீவனிலும் உடலானது பிராணமய ஜீவனால் உயிரூட்டப்படுகிறது. ஒரு மனோமய ஜீவனால் முற்றிலுமாகவோ அரைகுறையாகவோ ஆளப்படுகின்றது. இதுவே பொது விதி. ஆனால் எந்த அளவிற்கு மனோமய ஜீவன்
நன்கு உருப்பெற்றுள்ளது, தனித்தன்மை பெற்றுள்ளது என்பது ஆளுக்கு ஆள் பெரிதும் வேறுபடுகிறது. மிக பெரும்பாலான மனிதர்களிடத்தில் மனம் எளிதில் மாறுபடும் நிலையில் உள்ளது. அதற்கே உரிய அமைப்பு இல்லை. ஆகவே அதற்கு தனித்தன்மை இல்லை. மனம் அவ்வாறு நிலை உறுதி அற்றும் திரவமாகவும் ஒருங்கமைக்கப்படாமலும் தனக்கே உரிய தன்னுள் இணைந்த வாழ்வும் ஆளுமையும் இல்லாமலும் இருக்கும் வரை அதனால் மரணத்திற்கு பின் தரித்திருக்க முடியாது. உடல் உடலாக அமைந்திருந்த பொருள் ஸ்தூல பொருளில் கரைந்து விடும்போது மனோமய ஜீவனாக அமைந்திருந்த பொருளும் மனப்பிரதேசத்தில் கரைந்துவிடும். ஆனால் மனோமய ஜீவன் நன்றாக உருவாகி ஒழுங்கமைக்கப்பட்டு தனித்தன்மை பெற்றுவிட்டால் அது ஒரு தனி ஆளுமை ஆகிவிடுகிறது. அப்படி ஆகிவிட்ட பின் அது தன் வாழ்விற்கு உடலை நம்பி இருக்க தேவையில்லை. ஆகவே அது உடல் அழிந்த பின்னரும் வாழ்கிறது. பூமியின் மனச்சூழல் உடல் அழிந்த பின்னரும் முற்றிலும் சுதந்திரமாக தங்களுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் வளர்ச்சி பெற்ற மனோமய ஜீவன்களால் நிறைந்துள்ளது. ஆன்மா, அதாவது உண்மையான ஆத்மா மீண்டும் பிறக்கும் போது இவை ஒரு புதிய உடலில் மறுபிறப்பெடுக்க முடியும். அப்படி பிறக்கும் மனோமய ஜீவனுக்கு அதனுடைய முந்தைய பிறவிகளின் நினைவு இருக்கும். அடுத்த வாரம் வாசிக்கலாமா? இல்ல போதுமா, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஆமாங்கம்மா, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மதர் சொல்றது, immortality is not the survival of the mental personality after death, though that also is true, but the waking possession of the unborn and deathless self of which body is only an instrument and a shadow. இதுல வந்து நம்ம வந்து 3 கோஷங்களால ஆக்கப்பட்டிருக்கோம். யாராவது சொல்ல முடியுமா? வசந்தாமா சொல்ல முடியுமா? ஆமா, நமக்கு அந்த உடல் சாதாரண அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அப்புறம் மனோமய கோஷம், மனோமய அப்புறம் கோஷம். இந்த விஞ்ஞானம் அதெல்லாமும் மேல வருது இல்லம்மா? அது மேல வருது. ஆனா இந்த சாதாரண நிலையில இது 3ம் உண்டு. இது வந்து ஒரு மஸ்ட் மாதிரி இல்ல. பிராணமய அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அப்புறம் மனோமய கோஷம் அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இந்த அமரத்துவம் அப்படிங்கிறது, இந்த இம்மார்டாலிட்டிங்கிறது எங்க வருது? இது ஏன்னாக்கா நம் உடல் அழியும் பொழுது இந்த மனமும் அழிந்து விடுகிறது. அன்னை வந்து மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து ஏன் இந்தியால இப்படி பண்றீங்க, உடனே எரிச்சிடுறீங்களே அப்படின்னு அன்னை கேக்குறாங்க. தெரியுமா? யாராவது அந்த இதை ஷேர் பண்ண முடியுமா? இல்லம்மா, அப்ப அந்த 16 நாளைக்குதான் அந்த உடல்ல இருந்து அந்த மனோமய ஜீவன், பிராணமய ஜீவன், அத்தனை கோஷம் இருக்குல்ல, அது ஒன்னொன்னாதான் இது வாங்கன்னு சொல்லுவோம். ஆமா, அதாவது அந்த ஒரு 14 நாட்களுக்கு, அன்னை சொன்னது 14 நாள், 14 நாட்களுக்கு வந்து அந்த உணர்வு அப்படிங்கிறது அந்த உடல்ல வந்து இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஒன்னொன்னா வந்து அந்த பாடியை விட்டு அது போகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய ஒரு கலாச்சாரத்துல வந்து 16வது நாள் இந்த திதி கொடுக்கறது அப்படின்னு வச்சிருப்போம். ஏன்னா அப்பதான் முழுவதுமாக அந்த ஜீவன் அதுல இருந்து விடுபட்டிருக்கும் அப்படிங்கிறது. இன்னும் ஆசிரமத்துல வந்து ஒரு நடைமுறை இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு கேர் அப்படிங்கிற ஒரு வயசான ஆசிரமைட்ஸை பாத்துக்கிற ஒரு இடம், ஆசிரம் பாத்துக்கிற இடம் அது. அங்கே கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணேன். அப்போ வந்து ஒருத்தர், நிறைய வயசானவங்க இருப்பாங்க. ஒரு மாதிரி அடிக்கடி இந்த இறப்பு அப்படிங்கிறது அந்த இதுல வந்து நடந்துட்டே இருக்கும். அப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா உடனே அவங்க வில்லு ஏதானு எழுதி வச்சிருந்தா அதெல்லாம் பத்திரமா வச்சிருப்பாங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டா வேலை செய்வாங்க ஆசிரம்ல. அவங்களுக்கு வந்து தகவல் தெரிவிப்பாங்க உடனே. அதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஏதானு இருந்தது, முக்கியமானதெல்லாம் இருந்தது, காஸ்ட்லியானது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒப்படைப்பாங்க. 11வது நாள் ஆக்சுவலா ஆசிரம்ல நடைமுறை எப்படி அப்படின்னாக்கா 11வது நாள் ஒரு சைலண்ட் கேதரிங் இருக்கும்.
ஒரு காலையில ஒரு 10 மணி போல எல்லாரும் கேதர் பண்ணி அந்த சோலுக்காக மெடிடேட் பண்ணிட்டு அது முடிஞ்ச உடனே இதுல ஒரு ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வந்து முடிப்பாங்க. இப்படி வந்து அங்க இருக்கிற எல்லா சாதகர்களுக்கும் இதுதான் இங்க ஆசிரமத்துல வந்து நடைமுறை. ஆரோவில்ல இதெல்லாம் ஸ்பெசிபிக்கா எதுவுமே ஃபாலோ பண்றது இல்ல. இங்க வந்து அவங்களுடைய சுதந்திரம் இது. என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், புதைக்கலாம், இல்லாட்டி எரிக்கலாம், இல்லாட்டி அது என்ன அவங்க அவங்க அவரவருடைய விருப்பமோ அதை வந்து இங்க செய்யலாம். இங்க செய்வதற்கு ஒரு இது இருக்கு. சோ ஏன் அப்படி இத சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு வந்து இந்த அஃபோரிசம்ல 3 விதமான ஒரு ஸ்டேஜஸ வந்து ஸ்ரீ அரபிந்தோ சொல்றாரு. Immortality is not the survival of the mental personality after death. அதாவது இந்த நிலைப்பேருடைமை அப்படிங்கிறது மென்டல் இறப்பிற்கு பின் ஏற்படும் அந்த மென்டல் பர்சனாலிட்டி, அந்த மனிதனுடைய அந்த மனோமய புருஷனுடைய அந்த நிலைப்பாடு, அது மட்டும் அல்ல அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஆனா அதுவும் கூட தான் அப்படின்னு அடுத்தது, தோ தட் ஆல்சோ இஸ் ட்ரூ, அதுவும் உண்மைதான், அப்படி ஒண்ணு இருக்கிறது வாஸ்தவம் தான். பட் த வேக்கிங் பொசஷன் ஆஃப் தி அன்பார்ன் அண்ட் டெத்லெஸ் செல்ஃப், இந்த அன்பார்ன் அண்ட் டெத்லெஸ் அப்படிங்கிறது அந்த செல்ஃப், பெரிய ஆத்மன், அந்த ஜீவாத்மன், அதை வந்து சொல்லுது. அந்த வேக்கிங் பொசிஷன்லயே, நாம் விழிப்பு நிலையிலேயே வந்து அது நமக்கு அடையக்கூடிய திறன் நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த அமரத்துவம் அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆஃப் விச் பாடி இஸ் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அ ஷேடோ. அப்படி பார்க்கும்போது இந்த உடல் வந்து ஒரு கருவி, அப்புறம் ஒரு நிழல், அவ்வளவுதான். எதனுடைய நிழல் அப்படின்னு சொன்னாக்கா அந்த செல்ஃப், டெத்லெஸ் செல்ஃப், அன்பார்ன் அண்ட் டெத்லெஸ் செல்ஃப். என்னக்கா அது ஒரு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா தானே அது இறப்புன்னு இருக்கும். ஏன்னா அது பிறக்கவே இல்லை, அன்பார்ன், அதனால அது டெத்லெஸ். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். So there are 3 statements here which have raised questions. First, what is mental personality? இங்க முதல்ல வரியில சொல்லிட்டார், சர்வைவல் ஆஃப் த மென்டல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறார். அப்ப மென்டல் பர்சனாலிட்டினா என்ன? இப்ப அன்னை வந்து நமக்கு தெளிவா சொல்றாங்க, இந்த இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய இந்த தூள தளத்திற்கு மேல இந்த மென்டல் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஃபுல்லா டெவலப் ஆன ஜீவன்கள், அதாவது மென்டலா டெவலப் ஆன, நீங்க வந்து யார சொல்லலாம்? யாராவது உதாரணம் சொல்லுங்க, யாரையாவது. யாரமா? அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம். அப்துல் கலாம், எஸ். புவனேஸ்வரி அம்மா? அவங்க வந்து அவதாரங்கள், அவங்கள வந்து இந்த லெவல்ல எல்லாம் நீங்க அடக்கக்கூடாது. தட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அது வந்து அவங்கள இதுல சொல்லவே சொல்லாது. மடத்து தலைவர்கள் சங்கராச்சாரியார் அப்படி அது போல இருக்கிறவங்க சொல்லலாம். எஸ். அப்புறம் இந்த சயின்டிஸ்ட் சித்பவானந்தா, அதான், அதாவது சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் இது மாதிரி தத்துவ ஆராய்ச்சி செய்பவர்கள், இவங்களையெல்லாம் வந்து ஓரளவு இந்த மென்டல் பர்சனாலிட்டியில வந்து நம்மளால ஒரு உதாரணத்திற்காக இதை சொல்றேன். ஆனா இதை விட பலரும் அறியாத சாதாரண மனிதர்களையே ரொம்ப உயர்ந்த மனநிலையில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சாதாரண இந்த உணர்வு ரீதியான நிலைக்கு வந்து அவங்க இறங்க மாட்டாங்க. இதுதான் அதுல நாம பார்க்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த மென்டல் லெவல்ல இருந்து அது எல்லாத்தையும் மேல இருந்து கொஞ்சம் பார்ப்பாங்க. இப்ப நம்மள யாராவது உடனே ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுவோம் நம்ம. அது மாதிரியான அந்த ரியாக்ட் பண்ணாம அதை இன்னும் மென்டல் லெவலுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமாக ஆரோவில் வாசிகளுக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா நிறைய இந்த இமோஷனல் இதுதான் இங்க வந்து அதிகமா இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த நிலத்தோட, அப்புறம் இங்க இருக்க இந்த காத்து முதல் கண்டு அதோட ஒரு ஒன்றி போனதுனால நிறைய ஒரு இமோஷனல் டச் இங்க வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து அந்த சைக்கிக் இதனால அது வர்றதும் அந்த பாசிபிலிட்டியும் இருக்கு. இருந்தால் கூட
அதையும் தாண்டி ஒரு விஷயத்த தீர்மானிக்கணும் அப்படிங்கும் போது நீங்க வந்து மென்டல் லெவலுக்கு போயிட்டு தான் அதை வந்து நீங்க தீர்மானிக்கணும் அப்படின்னு அன்னை சொல்லியிருக்காங்க. இதனால வந்து ஒரு 12 பேரு மிகவும் மனோநிலையில மிகவும் உயர்நிலையில இருக்கிற ஞானம் பொருந்திய ஒரு 12 பேர் வந்து ஆரோவில்லை ஆளணும் அப்படின்னு எல்லாம் அன்னை வந்து எழுதி வச்சிருக்காங்க. சோ இந்த மென்டல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து சாதாரண மனிதர்களுக்கு ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும், ஒரு தண்ணி மாதிரி அப்படின்னு இருக்கும். ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி என்னது வசந்தம்மா? that which flows. அதுக்கு வடிவம் இல்ல, அப்படியே எந்த ஷேப்ப கொடுக்குறோமோ எடுத்துக்கும், that it can flow. ஐயும் கரெக்ட். அதுக்குன்னு ஒரு வடிவம் இல்ல, கான்கிரீட்டான திட்டவட்டமான ஒரு உருவம் அதற்கு இல்லை சாதாரண மனிதர்கள் இடத்துல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் வந்து எப்படி வேணாலும் மாறக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்க இப்ப நான் ஒண்ணு சொல்லும்போது ஆமா இது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தோணும், வேற ஒருத்தர் சொல்லும்போது அவங்க சொல்றது சரி அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மன ரீதியான ஒரு தீர்மானம் இல்லாமல் ஒரு இதை அவங்க ஒரு திடமான உருவத்தை அவங்க வந்து வச்சுக்கல அப்படின்ற காரணத்தால அவங்க வந்து ஒரு ஃப்ளூயிடா இருக்காங்க. கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்து இறந்தும் போகிறார்கள். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த உடலோட சேர்ந்து இந்த மனோமய புருஷனும் போய்விடுகிறது அப்படின்னு அதுக்காக இந்த ஒரு உதாரணத்தை அன்னை நமக்கு சொல்கிறார். அப்போ அந்த மென்டல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு தனித்துவம், ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கணும். அந்த தனித்துவத்தை தான் கடைசியில நாம வந்து அன்னைக்கு சரணாகதி செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய யோகத்தின் ஒரு பகுதி. சோ அதுதான் இங்க சொல்ல வர்றாங்க. சாதாரண மனிதர்களுக்கு அது ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கிறதுனால it is in each human being the body is animated by the vital being. அதாவது அனிமேட்டட்னா அதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்கறதே வந்து இந்த பிராண ஜீவன் தான். and governed or partially governed by a mental being. இது வந்து ஓரளவு அந்த மனம் வந்து அதை ஆட்சி செய்கிறது. This is a general rule. இது ஒரு பொதுவான விதி. But the extent to which the mental being is formed and individualized varies greatly from one individual to another. So இது வந்து மனிதனுக்கு மனிதன் இது வந்து மாறுபடும். நம்ம வந்து ஒரு சிலரை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்ல அவங்க இப்படிதான் திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்முடைய வட்டாரத்திலேயே நண்பர்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அது ஓரளவு டெவலப் ஆன ஒரு மனோமய ஜீவன் இருக்கிற ஆட்கள் அவங்கெல்லாம். In the great mass of human beings, the mind is something fluid. பெரும்பாலும் மனிதர்கள்ல அது வந்து ஒரு ஃப்ளூயிடா தான் இருக்கே ஒழிய which has no organization of its own and therefore it is not a personality. அதனால அது ஒரு ஆளுமையாக அது கருத முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாயிர பக்கலாம் சாயிர ஆட்டு மந்தைகள் மாதிரி ஆயிடும். And as long as mind is like that, fluid, unorganized, with no cohesive life of its own and without personality, it cannot survive. அப்போ அந்த மனோமய ஜீவன் அப்படிங்கிறது அது அங்க நீடிச்சிருக்காது. What made up the mental being dissolves in the mental region when the body, the substance which made up the body, dissolves in the physical substance. அப்ப இந்த உடலோடு சேர்ந்து அதுவும் வந்து அழிந்து போகும். நான் ஏற்கனவே போன தடவை அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் இல்லையா, இந்த ஒரு ஹைரார்கிய வந்து சாவித்திரியில ஸ்ரீ அரபிந்தோ சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் இருக்கா? நான் அந்த இதுல போஸ்ட் பண்ணேன் வசந்தாமா. ஆமாமா, நீங்க கோட் பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் ஐ வில் ரெஃபர். ஆமா, அதுல வந்து இங்கிலீஷ் ஆஃப் சாவித்ரியோட அந்த இதையும் போட்டிருந்தேன் நானு, அது எந்த வால்யூம்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா அந்த மென்டல் பீயிங்ஸையும் அதுல சொல்லியிருப்பாரு, எங்க இருக்காங்க, அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ அது வந்து இந்த பிசிக்கல் சப்ஸ்டன்ஸோட இதுவும் டிசால்வ் ஆயிருக்கு.
But as soon as the mental being is formed, organized, individualized, and has become a personality, it does not depend, it no longer depends on the body for its existence. அப்ப அது நல்ல ஒரு தனி ஜீவனாக அது வளர்ந்து விட்ட பிறகு அதற்கு ஒரு உடல் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அது வந்து அந்த இந்த புவிச்சூழல்ல இருக்கிற அந்த மென்டல் அட்மாஸ்பியர், அந்த மனநிலையிலான இருக்கிற அந்த ரீஜன்ல அதுவும் போய் அங்க இருக்கும். அப்புறம் அதை டிசைட் பண்ணும், தான் எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். லைக் சைக்கிக் பீயிங் வந்து இன்னும் ஒரு படி மேல, ஆனா இந்த மென்டல் இது கூட அந்த லெவல்ல இருக்கும். இது வந்து நான் சொல்ல போறது உங்களுக்கு இதோட எந்த சம்மந்தமும் இல்லை, மதர்ஷி அரபிந்தோட. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்க்கலாம். நான் இதை வந்து உங்களை படிங்கன்னு சொல்லி வற்புறுத்தல. பாலகுமரனோட ஒரு கதை ஒண்ணு, நான் ஒரு நாவல் நினைக்கிறேன், ஒரு சின்ன நாவல், அது ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து இந்த நாவல்லாம் படிக்கிறது இல்லை, பட் யாரோ சொன்னாங்க இது மாதிரி நம்ம உடல் இறந்தது, நாம இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத அவர் கிட்டத்தட்ட ஒரு கற்பனை செய்து எழுதியிருந்தார். ஒரு கிட்டத்தட்ட சரியா இருந்தது. அதாவது அன்னை சொன்னதை நம்ம படிச்சதுனால அதோட நம்மால அதை வந்து ஒரு ஒப்பு நோக்கி பார்க்க முடியுது. அப்போ அதுல வந்து நிறைய விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. அது ஒரு கதை மாதிரிதான் போகும். நாவல் பேர் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, தெரிஞ்சனாக்கா நான் சொல்றேன் அடுத்த வகுப்புல. அதை போஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், பட் தெரிஞ்சாக்கா சொல்றேன். ஆனா சம்திங் தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு கற்பனையாக அது இருந்தது, நல்லா இருந்தது. அதுல கூட இது மாதிரி இந்த லெவல் எல்லாம் அதுல அவர் சொல்லியிருந்தார். அதுக்காக இதை சொல்ல வந்தேன். இந்த மென்டல் பர்சனாலிட்டி, இந்த மென்டல் லெவல் எல்லாம் அதுல சொல்லியிருந்தார். சொல்லுங்கம்மா லக்ஷ்மி, தெரியுமா இல்லம்மா, இது தொடர்பா ஒரு செய்திமா. அதாவது இந்த மனோமய ஜீவன் நல்லா டெவலப் ஆகி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய சூழ்நிலை வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அது வந்து அந்த கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி இப்ப சில கிறிஸ்டியன்ஸ் இதுல எல்லாம் அவங்க டான்ஸ் அந்த இவங்க எல்லாம் இதுவானதுக்கு அப்புறம் கூட எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம், 1000 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த புனிதர் அப்படிங்கிற பட்டம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்கள வந்து சமாதி வச்சிருக்கிற இடத்துல வந்து ப்ரே பண்ணிட்டு போனாங்கன்னா அது எதுவா இருந்தாலும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின்ல ஒருத்தங்க, எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, அவங்களுக்கு புனிதர் பட்டம். அவங்க இறந்து 1000 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த இடத்துக்கு போய் யார் பண்ணாலும் அவங்க நினைச்சது நடக்கும். அப்ப அவங்களுடைய அந்த மனமய ஜீவன் வந்து நல்ல பக்குவமாய் இதுவா இருக்கிறதுனால அவங்களோட இது வந்து அந்த அங்க வந்து ப்ரே பண்றவங்களோட இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல ஒரு நியூஸ் வந்ததுமா. ஆமா, நம்ம சித்தர்கள் கூட அப்படிதானே, நிறைய சித்தர்கள் இருக்காங்கல்ல. சித்தர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்த இதுக்கு போயிருந்தோமே இப்போ அம்பாசமுத்திரம், அங்க வந்து ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா கிருஷ்ணவேணிவன் அந்த அம்மா பேரு. அவங்க வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி இரவு நேரங்கள்ல வந்து ஒரு சந்தன வாசனை அடிக்கும். அந்த அம்மா தன்னந்தனியா ஒரு டேம் கிட்ட உட்காந்துருக்கு. சந்தன வாசனையும் இந்த வாசனையெல்லாம் எங்க இருந்து வர்றது? பட் அவங்க வந்து இந்த சித்தர்கள் வந்து அந்த சைடு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து சில வனப்பிரதேசங்கள்ல வந்து பலருக்கு இது அனுபவமாக கூட இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஜீவன்கள் வந்து அங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சித்தர்கள் தான். சிலருக்கு வந்து சில அனுபவங்கள் கூட கிடைச்சிருக்கு. அது மாதிரி பல சித்தர்கள் இருக்காங்க. இது போல அங்க போனாலும் நமக்கு இது மாதிரி எதை நினைக்கிறோமோ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இங்கேயும் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு அது இருக்கு. ராதாராணி சொல்லுங்கம்மா. ராதாராணி, அது வந்து சொர்க்கம் நடுவிலையாமா? எதுமா? அந்த பேரு சொர்க்கம் நடுவிலே. அந்த நாவல் பேரா? ஆமா பாலகுமாரன். ஆமாமா. ஏன்னா வந்து இப்படி சும்மா நான் கூகுள் பண்ணேன். அது இட் சேஸ் இட் இஸ் the story of several people coming in from varied life situation and the journey they make as part of life after death. இருக்கலாம். சோ அப்படி நான் கெஸ் பண்ணினேன். ஆமா இருக்கலாம். ஒருவேளை எனக்கு டைட்டில் டோட்டலா மறந்துடுச்சு. பட்
அது நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட நம்முடைய இந்த மதர் இப்ப சொல்றாங்க இல்லையா, இந்த மென்டல் ரீஜன் அது மாதிரி எல்லாம் அது தமிழ்ல கிடைச்சா வேணா படிச்சு பாருங்க. எனக்கு முன்னாடி இங்க கொடுத்தாரு ஒருத்தர், நம்ம சுபாஷ் சார்னு, லக்ஷ்மிக்கெல்லாம் தெரியும். அவர்தான் கொடுத்தாரு. அவர்தான் கொடுத்தாரு, இத படிமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நல்லா இருந்தது அது. சோ இல்லாட்டி இந்த நாவல் படிக்கிற பழக்கம் விட்டு போச்சு. பட் அது நல்லா இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட இது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அதுல அவர் வந்து கற்பனையால சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அவரும் ஏதாவது கொஞ்சம் படிச்சிருப்பாரோ என்னவோ, தெரியல எனக்கு. இருக்கலாம் ராதாராணிமா. தேங்க்யூ. புவனேஸ்வரிமா சொல்லுங்க. நம்ம சதுரகிரி தமிழ்நாட்டுல. ஆமா, அது வந்து சித்தர்கள் பூமி தான். அங்க பௌர்ணமிக்கு பூஜைக்கு போறவங்க நைட்ல அங்க ஓபன் பிளேஸ்ல படுத்திருப்பாங்களாம். அப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த சாம்பிராணி வாசனை, சந்தன வாசனை அப்படியே தாண்டி ஒரு ஒரு உருவன்னு சொல்ல முடியாது, ஆனா ஏதோ ஒண்ணு நகர்ந்து போகுது, தாண்டி போகுது அப்படிங்கறதுல ஃபீல் பண்ணுவாங்க. அங்க ஓபன் ஏர்ல படுத்திருந்தா அவங்களுடைய நகர்வு வந்து இவங்களுக்கு உடம்பு சுகத்தை கொடுக்கும், நல்லது கொடுக்கும்னு நம்புறவங்க நிறைய இருக்காங்க. அது மாதிரி சில பேருக்கு காட்சியும் கிடைச்சிருக்குது. அந்த 14 சித்தர்கள் அவர்கள் அங்க வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு விதத்துல சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அந்த பாலகுமாரன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து விஜய் சாமியாரோட ரொம்ப டிவோட்டி. ஆமா ஆமா, ரொம்ப டிவோட்டி அவர். ராம் சுரத்குமார். ஆமா, ராம் சுரத்குமாரோடது. அவர் வந்து ஆரம்பத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அப்புறம் அவர் வயிறு முதிர அவரு மாறின விதமும் ரொம்ப அற்புதமா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப வேறையா மாதிரி நிறைய விஷயங்கள் அவரு இந்த ஆன்மீகத்தை உணர்ந்தோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து ஒரு குருவோட கடாட்சத்தால தானே அதெல்லாம் நடக்குது. இல்லாட்டி எப்படி அது நடக்கும்? அது சாத்தியம் இல்லவே இல்லை சாதாரண மனிதனுக்கு. சாதாரண லெவல்ல ஒரு மென்டல் லெவல்ல இருக்கிறவர் தான் அவரு. ஆனா அந்த யோகி ராம் சுரத்குமார் அப்படின்ற ஒருத்தரால அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் எல்லாம் அந்த வீடியோவை ஒரு தடவை போட்டாங்க யாரோ யூடியூப்ல எல்லாம். அந்த ஒரு 5 நிமிஷம் அவர் எப்படி மாறி போனாரு அப்படிங்கிற மாதிரி. சோ அதெல்லாம் ஒரு குருவோட கடாட்சத்தால நடக்கிறது தானே. இது வந்து பெரிய இன்னும் சொல்ல போனாக்கா, நீங்க ஷியாமளா அம்மாட்ட என்னைக்காவது பேசுனீங்கன்னா அவங்க கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த பாண்டிச்சேரியிலேயே அத்தனை சித்தர்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு சித்தர் பூமியே. ஒரு தடவை அவங்க வந்து ஒரு டூர் மாதிரி போனாங்க ஷியாமளா அம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட என்னைக்காவது பேசுனீங்கன்னா கேட்டு பாருங்க. அத்தனை சித்தர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க பாண்டிச்சேரியில. அது ஒரு மணக்குள விநாயகர் கோயிலே ஒரு சித்தரோட இது தானே, சமாதி இருக்கிற இடம் தானே. ஆமா, அது போல நிறைய சித்தர்கள் இங்க இருக்காங்க பாண்டிச்சேரியில. அது வந்து அளவு என்ன சொல்றது, நீங்க தடுக்கி விழுந்த இடமெல்லாம் நான் வந்து இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போறதுக்கு ஆசிரம் போறதுக்கு முன்னாடியே ஒரு 2ஓ 3ஓ இருக்கு. இங்க 2 இருக்குன்னு நினைக்கிறேன். 2 இருக்கு. 2 இதை தாண்டி தான் போகணும். அது ஒண்ணு இருக்கிற அடையாளமே தெரியாது. ஆனா 2 சித்தர்கள் இருந்த இடம். ஒண்ணு கோயிலாவே இருக்கு, இன்னொன்னு வந்து ஒரு பராமரிப்பு இல்லாம இருக்காது. ஒண்ணு ஈசிஆர் ரோட்லயும், இன்னொன்னு வந்து அந்த பைபாஸ் ரோடு, ஈசிஆர் பைபாஸ் ரோடு போகும்போதும் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அது போல நிறைய சித்தர்கள் வந்து இங்க பாண்டிச்சேரியை சுத்தி இருக்காங்க. சோ இது வந்து ஒரு சாத்தியமான ஒன்றுதான். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு மென்டல் லெவல்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறவங்க, ஒரு டெவலப் ஆனவங்க. அவங்க நிச்சயம் இங்க இருப்பாங்க அப்படிங்கிறது அது உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, இமயமலை சாரல்ல நிறைய இது போன்ற மனோமய புருஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். யார் சொல்லுவா? இமயமலையில அந்த இந்த இமயமலையில ஆமாமா, அது வந்து அவங்க எல்லாத்தையும் ஒரு வேற ஒரு லெவல்ல இருக்கிறவங்க இல்லையா. ஆமா ஆமா, அதுல பாபான்னு சொல்றாங்க பாருங்க, மகா அவரு 1000 years அங்கதான் இருக்கிறாரு. அவரு இருக்கிறதே 1000 years இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க வந்து அவங்களுடைய அற்புதங்களுக்கு கணக்கே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க. அவர் வந்து எல்லாருக்கும் இப்ப வந்து ஒரு பிரபலம் மாதிரி ஆயிப்போச்சு, அட்வர்டைஸ்மென்ட். அவரை சொல்லலம்மா, நான் அவரை பத்தி எனக்கு தெரியாது.
ஆனா அந்த சித்தர்கள் அங்க இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாம இருக்கிற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு எதையாவது ஒரு செயலை மாத்தணும்னு நினைச்சா ஒரு சிங்கம் புலி மாதிரி உருவெடுத்து அந்த இடத்துக்கு வந்துருவாங்களாம். அந்த அந்த கெட்டதெல்லாம் நடக்காம ஒருத்தர் விஷயத்தை காப்பாத்துறதுக்கோ இப்படி எல்லாம் நான் எப்போ ஒரு தரம் படிச்ச மாதிரி ஒரு நினைவு. நிறைய அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. நன்றிம்மா. நன்றி. இந்த ஆப்பிள் இது கொடுத்தது, ஆப்பிள் கம்பெனிக்கு இல்ல, ஐபோன் இதுக்கெல்லாம் அந்த கடிச்ச மாதிரி இருக்குமே, அது கூட இங்க கொடுத்த ஒரு யோகி கொடுத்தது தானே. இது ஒரு ஆப்பிள கடிச்சு அவர் கொடுத்தாரு, அப்புறம் அதையே அவர் சிம்பிள் ஆக்கினார். ஸோ இதெல்லாம் இங்க இந்தியாவில் இருக்கிற விஷயங்கள். The Earth's mental atmosphere is filled with beings. ஸோ இந்த புவி சூழல் வந்து மென்டல் அட்மாஸ்பியர், அதனுடைய அந்த மனச்சூழல் வந்து இது மாதிரி மென்டல் பீயிங்ஸால, இந்த மனோமய ஜீவன்களால நிறைந்திருக்கு. மென்டல் பர்சனாலிட்டிஸ் விச் லீட் அன் என்டையர்லி இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அவங்க வந்து அப்படியே எல்லாத்துல இருந்தும் சுதந்திரமானவர்கள். ஈவன் ஆஃப்டர் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த பாடி, அவர்களுடைய உடல் மறைந்து விட்டால் கூட இது போல இருக்கக்கூடியவர்கள். They can reincarnate in a new body when the soul, that is to say, the true self, reincarnates, thus carrying with it the memory of its previous lives. இது போல நிறைய இந்த இசையமைப்பாளர்கள் இல்ல இசையில ஆர்வம் இருக்கிறவங்க, ஓவியத்துல ஒரு பெரிய மாஸ்டரா இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட அந்த இந்த மென்டல் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா அவங்க நினைக்கும் போது நினைக்கிற விதத்துல ஒரு ஆளை வச்சு அவங்க செய்வாங்க. அந்த கை வந்து அது மாதிரி எல்லாம் போகுமா. சோ இதெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்த பேரா யாராவது வாசிக்குமா? ஒரு 2 பேரா. எந்த பேரம்மா வாசிக்கணும்? But this is not what Sri Aurobindo calls. வாசிக்கிறேம்மா. Page number 28. But this is not what Sri Aurobindo calls immortality. Immortality is a life without beginning or end, without birth or death, which is altogether independent of the body. It is the life of the self, the essential being of each individual, and it is not separate from the universal self. And this essential being has a sense of oneness with the universal self. It is in fact a personified, individualized expression of the universal self and has neither beginning nor end, neither life nor death. It exists eternally, and that is what is immortal. When we are fully conscious of this self, we participate in its eternal life, and we therefore become immortal. But there is some misunderstanding about this word, immortality, and this is not something new. It is a misunderstanding which has recurred very frequently. When one speaks of immortality, most people understand it as the indefinite survival of the body. போதுங்களாமா? Thank you. தமிழ்ல யாராவது வாசிங்க. நான் வாசிக்குமா மேடம்? படிக்கவாமா? படிக்குமா மேடம்? படிக்குமா. ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் அமரத்துவம் என்பது இதுவல்ல. அமரத்துவம் என்பது தொடக்கமும் முடிவும் இல்லாத பிறப்பும் இறப்பும் இல்லாத உடலிருந்து முற்றிலும் சுதந்திரமான வாழ்வாகும். அது அந்தராத்மாவின் ஒவ்வொரு தனி உயிரின் சாரமான ஜீவனின் வாழ்வு. இந்த ஆத்மா விஸ்வ ஆத்மாவிலிருந்து வேறான ஒன்றல்ல. இந்த சாரமான ஜீவன் விஸ்வ ஆத்மாவுடன் ஐக்கியப்பட்ட உணர்வுடையது. உண்மையில் அது விஸ்வ ஆத்மாவின் தனித்தன்மை பெற்ற, தனி ஆளுமை பெற்ற ஒரு வெளிப்பாடே. அதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, உயிர் வாழ்க்கையும் இல்லை, சாவும் இல்லை. அது என்றும் உள்ளது. அதுதான் அமரத்தன்மை கொண்டது. இந்த ஆத்மாவை நாம் முழுமையாக உணரும் போது நாம் அதன் நித்திய வாழ்வில்
பங்கு பெறுகிறோம். அதனால் நாம் அமரத்துவம் அடைகிறோம். அமரத்துவம் இந்த சொல்லை பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது ஏதோ புதிய விஷயம் அல்ல, அடிக்கடி நடக்கின்ற ஒன்றுதான். அமரத்துவம் என்று சொல்கின்ற போது பெரும்பாலான மனிதர்கள் அது கால வரையின்றி இந்த உடல் அழியாதிருத்தல் என்று தான் புரிந்து கொள்கிறார்கள். நன்றி மேடம். இல்ல அடுத்தது படிக்கவா? இல்லம்மா போதும். நன்றி மேடம். சோ இமார்டாலிட்டினா என்ன ஒரு டெஃபினிஷனே வந்து மதர் நமக்கு இங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம இந்த பிசிக்கல் பாடிய இப்படியே நீட்டித்து கொண்டே போவது அல்ல, அது இல்ல இமார்டாலிட்டி. இமார்டாலிட்டினா அதுக்கு பிறப்பு கிடையாது, அதனால இறப்பும் கிடையாது. அது வந்து அந்த அந்தராத்மாவோட அது வந்து தொடர்புடைய ஒன்று. சோ அதனால அதுக்கு நம்முடைய ஆன்மாவுக்கும் பிறப்பும் இறப்பும் எதுவும் இல்லை. ஆனா அதை உணர்வது அப்படிங்கிறது தான் அது வந்து முக்கியமானது. அப்படி உணரும் பொழுது நாம என்னன்னைக்கும் ஒரு அமரத்துவம் அப்படிங்கிறது இங்க இருந்துட்டே இருக்கும், நாம இங்க இருந்துட்டே இருப்போம். அதுதான் முக்கியமானது. எப்படி அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் இங்க இருக்கிறாங்களோ அந்த புகைப்படங்கள்ல கூட நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஜீவன் அப்படி நம்மளோட பேசுது. சோ அது ஏன் அப்படின்னு சொன்னாக்க தே ஆர் ரியலைஸ்டு செல்ஃப், அந்த யூனிவர்சல் செல்ஃப், அந்த விஸ்வ உணர்வோட அவர்கள் இணைந்து விட்டதுனால இது நடக்குது. ஈவன் ஆரோவிலுக்கு வந்து அன்னை வந்தது கூட கிடையாது, அவர்களுடைய கால் இங்க பதிந்தது கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவரை உணர முடிகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் வந்து அந்த பிரபஞ்ச உணர்வோட தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டதுனால, அந்த இம்மார்டல் அமரத்துவம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்மளால வந்து அவரை வந்து உணர முடியுது அந்த புகைப்படங்கள்ல எல்லாத்துலயும். சோ அததான் வந்து இந்த பேரால வந்து ரொம்ப கிளியர் கட்டா அழகா இம்மார்டாலிட்டினா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷனே கொடுத்துட்டாங்க. ஆனா பெரும்பாலும் வந்து இது தவறாக புரிந்து கொள்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது நம்ம இம்மார்டாலிட்டின்னு பேசணும்னாக்கா உடனே அது இன்டெஃபினைட் சர்வைவல் ஆஃப் த பாடி, அதிக காலம் நீடித்திருக்கக்கூடிய அந்த உடல் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் நாம யோசிக்கிறோமே ஒழிய தவறாக புரிந்து கொள்கிறோமே தவிர அமரத்துவம் அப்படிங்கிறது வேற ஒன்று அப்படின்னு இங்க வந்து அன்னை சொல்றாங்க. சோ அடுத்த வாரம் பார்க்கலாம். இது வந்து நிறைய போகுது, இன்னும் ஒரு 3 பக்கம் இருக்கு. யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம், ஏதாவது ஷேர் பண்ணலாம்.